நான் டெய்லி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இறையன்பு ஐஏஎஸ் தான் என்னைய வாழ்க்கையில் செதுக்கினவர். 2 மணி நேரம் நீ என்னைக்கு படிக்கிறத நிறுத்துறியோ அன்றைக்கி கூட்டத்துக்கு போகாதேங்கிறார். ராத்திரி 3 மணிக்கு வந்தாலும் 2 மணி நேரம் படிச்சுட்டு தான் படுக்கிறேன். நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், ஆண்டன் செக்கோவா படிக்கிறேன், திருக்குறள் படிக்கிறேன். இன்னி வரைக்கும் மாத்ருகா பஞ்சகத்துக்கு இணையாக ஒரு நூல் படிக்கலை. பஞ்சுன்னா 5, பஞ்சுன்னா 5. எங்கள் தாத்தா சொன்னார், என்னை ஹிந்தி படிடா சான்ஸ்கிரிட் படிடான்னு. நான் கேட்கவே இல்லை. என் ஃப்ரெண்டோட தாத்தா ஒருத்தர் இருந்தார், யாரையும் படிக்கப்படாதுன்னு சொன்னார். அவன் பேரனெல்லாம் படிக்க சொன்னார். இப்போ அவன்லாம் படிச்சுட்டு டெல்லியில் போய் பேசுகிறான். நான்லாம் ஆன்னு பார்க்குறோம். எவ்வளோ நாள் தான் ஏமாத்துறது? புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவா ஆற்றுல போய் புரிஞ்சுக்கோங்க. மாத்ருகா பஞ்சகம் பஞ்சுன்னா 5, 5 பாட்டு எழுதினார். இன்றைக்கும் மாத்ரு கயாவுக்கு நீங்கள் போனேன்னா 64 வகை பிண்டை வச்சு அங்கே பண்டிட்டும்பா. ஒவ்வொன்றுக்கும் விளக்க சொல்லும் போது அழ வந்துடும், ஜலம் வந்துடும். பொதுவாக நான் மாத்ருகா பஞ்சகத்தை மட்டும் எடுத்து தனி எபிசோடாக தான் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி ராமனை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் ராமன் காட்டிய வழியில் நம்ம யாரை கொண்டாடுறோமோ இல்லையோ பெத்த தாயை கொண்டாடணும். அதை ராமன்டேந்து கற்றுக்கணும். அதுக்கு குலகுருவாக இருந்தவர் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதா. 5 பிண்டம் வச்சு அப்படி எழுதுகிறார். அதை மட்டும் நேரமின்மையினால் ஒவ்வொரு வரியை சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி சொல்கிறேன். எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. நான் வேத விற்பன்னர்கள்ட்ட போய் படித்து கேட்டு தமிழ் மொழிபெயர்த்து இதை ஊரெல்லாம் சொல்லின்னு இருக்கேன். இதை கேட்டுட்டு ஒருத்தனாவது அம்மாவை அடிக்கிறத நிறுத்தணும், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறதை நிறுத்தணும். செத்ததுக்கப்புறம் தவசம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ இருக்கும்போது அம்மாவை நன்னா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை சொல்கிறேன். அதுதான் ராமன் காட்டிய வழி. 24 வயசு பொண்ணு, தலைவாழை இலை போட்டாச்சு. முதல் பாட்டுக்கு விளக்கம், இலையில தண்ணி தெளிச்சாச்சு. பொதுவாக இலைக்கு ஒரு அலை இருந்தது இல்லை, நான் சொல்கிறது வாழை இலை. அதில் அம்மா சாப்பாடுன்னா இன்னும் பிரமாதமாக இருந்தது. நான் சொல்கிறது நம்ம தாயார் சாப்பாடு. கீவாஜாவை சொன்னோன்னா அது கொஞ்சம் நமக்கு பிசின் ஒட்டும் இல்லை. தண்ணி தெளிச்சாச்சு, போட்டாச்சு, அன்னம் போட்டாச்சு, ஆவி பொங்கிறது. இந்த மாதிரி சத்சங்கம் சனிக்கிழமை பிரமாதமாக நடக்கிறது. பெருமாளுக்கு நைவேத்தியம் என்ன பண்ணணும்? எள்ளு சாதம் தான். நெய் ஊற்றினா இப்போ குழந்தையெல்லாம் கொலஸ்ட்ராலுங்கிறா. நெய் ஊற்றிட்ட அம்மா எள்ளுப்படியை குழந்தை அதுவாகவே போட்டு பிசைஞ்சிட்டா. எத்தனை வயசு? 26 வயசு பொண்ணு. அப்படி உருட்டி வாய்க்கிட்ட கொண்டு போக போனால் ஒரு நூல் இலை அவள் தோள் மேலே ஒரு கை. யாருன்னு திரும்பி பார்த்தா அவளை பெற்ற அம்மா. ராஜாத்தி சாப்பிடக்கூடாது, கீழே போடுன்னா. ஏம்மா, எனக்கு 1 வயசில் கிருஷ்ணங்கோவிலில் கப்பில் வச்சு அம்மு சாதம் ஊட்டினியே, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சது எள்ளு சாதம் தான், ஏன் வேண்டாங்கிற? ராஜாத்தி, அலமேலு நேற்று வரைக்கும் நீ சாப்பிடலாம், ராத்திரி உன் வயிற்றை ஸ்கேன் பண்ணோம், கரு வந்துடுத்து, குழந்தை பிறக்க போகிறது உனக்கு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டேன் வந்துட்டுருக்கார், இன்னும் 10 மாதத்துக்கு எள்ளு ஆகாது. இப்போ ஆதிசங்கர பகவத்பாதா முதல் பாட்டுக்கு எழுதுகிறார், அம்மா அம்மா, உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம் உனக்கு செய்கிறேன் தாயே. 2வது வரி எழுதுகிறார், தாயார் நிம்மதியாக இருக்கிற இடம் தூங்குகிற இடமா, ஒரு கழிச்சும் படுக்கலாமா, குப்புறவும் படுக்கலாமா. அதில் புதுமை பித்தன் சிறுகதையில் எழுதுவார், அது கணவன் அமைவதை பொறுத்துன்னு. மாமி நன்னா சிரிக்கிறா. அவாவாத்தில் ஏரிக்கரை பாட்டு படித்ததை யோசிச்சுக்கோங்க. ஆதிசங்கரர் எழுதுகிறார், ஒரு கடிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம், ஆனால் 30 நாளைக்கு அப்புறம் உன் கருவில் கண்ணு காது மூக்கு வந்துடுது, அந்த உருவம் வர வர அது சிதைவு ஆகிடக்கூடாதுன்னு பாரத்தை பொறுத்துட்டு மல்லாந்தே படுத்திருந்தியம்மா. இந்த மண்ணுலகத்தில் யாருமா எனக்காக அதை செய்வா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரி உச்சத்தை தொற்றுவார். அம்மா, சாதாரணமாக பெண்கள் தெருவில் போகும்போது காலில் ஒரு நெறிஞ்சி முள்ளு குத்திட்டா எடுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடிடுவா, கதகளி, வலி தாங்கலேன்னு. ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் எடுத்துன்னு வந்தேன். அப்போ கூட நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 4வது வரி தாயாரை பற்றி எழுதுகிறார், அம்மா, உலகத்தில் எல்லாரும் மலத்தை அசிங்கம்ங்கிறான்,
ஆனால் அந்த மலத்தை உன் இடது கையால் அப்புறப்படுத்தி வலது கையால் என்னை அணைச்சுண்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 5வது வரி. அதற்கப்புறம் நமக்கே மயான அமைதி வந்துடும். எல்லாரும் என்னைய ஊரே சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டது, ஒரு நாள் கூட நீ என்னைய சங்கரான்னு கூப்பிடல. எப்போ கூப்பிட்டாலும் கண்ணே மணியே பவளமே முத்தேன்னு கூப்பிடுவேன். இன்னமே எந்த வாய்மா என்னைய எதிர்பார்ப்பு இல்லாமல் கூப்பிடும். அந்த வாய்க்கு நான் சதப்பிண்டை எடுத்து வெள்ளை வேஷ்டி கட்டியிருந்தா மாதம் தர்ப்பணம் பண்ணலாம், தவசம் பண்ணலாம். ஆனால் துறவு போயிட்டதுனால மொத்த பிண்டத்தையும் இன்றைக்கே போட்டு விட்றேம்மா. அப்பேற்பட்ட ஆதிசங்கர பகவத்பாதா வலியுறுத்தக்கூடிய தாயாரை இந்த கலியுகத்தில் அவதாரம்னா மேலேருந்து கீழே வர்றது, பவதாரம்னா கீழேந்து மேலே போகிறது. ராமனுக்கு என்ன சிறப்புன்னு கம்பன் சொல்கிறான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அவனை மானுடனாக பிறக்கச் செய்து. அதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் பிரதம மந்திரி போனபோது இலங்கை ஜெயராஜும் மற்றவங்களும் உட்காந்து கம்பராமாயணம் சொல்லி அந்த கம்பன் மண்டபத்தில் அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக பிறந்த ராமனுடைய வரலாற்றை சடையப்பன் ஆதரிக்க அவர் சொல்ல கேட்டா. இதில் என்ன சிறப்புன்னா, ஆனால் கொஞ்சம் எக்கோ வர்ற மாதிரி இருக்குது பார்த்து. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், பியூட்டிஃபுல் சவுண்ட் இன்ஜினியர், நல்ல கைத்தட்டு, அருமையாக இருக்குது சார் மைக். நான் முந்தா நேற்று நாமக்கல்லில் ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம், சிபிஎஸ்சி ஸ்கூல், 7000 பேர் உட்காந்துருக்கா கிரவுண்டில். அவள் அம்மா அப்பா 4:30 மணி, 1 மணி நேரம் பேசுகிறேன், மூச்சு முட்டுறது. இப்போ மைக்கு சரியில்லை, சரி பண்ணுன்னு. அவர் வந்து இப்படி ஏதோ ஒயரை பண்ணிவிட்டு மைக் நன்னா இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு, நீ பேசு அப்படின்னார். அப்படின்னு மைக்கு நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு, நீ பேசுனார். இப்போ வரைக்கும் நாமக்கல்லேருந்து 3 நாளாக யோசிக்கிறேன், அந்த ஸ்பீக்கரை சொன்னாரா இந்த ஸ்பீக்கரை சொன்னார். சார் நான் சொல்கிறேன் சார், ராணி சீதை காலில் பெரிய புராணம் எத்தனையோ வருஷம் பேசியிருக்கேன். இப்போ பொங்கல் அன்னைக்கு தம்பி தான் எடுத்தார், சைதாப்பேட் கிளாஸ் ஆடியன்ஸு சார். ஒரு சொன்னால் அப்படி கற்பூரம் மாதிரி வாங்கிக்கிறீங்க பாருங்கள். அதாவது ஜோக் சொன்னாலும் ரசிக்கணும், நல்லது சொன்னால். அங்கே பாருங்கள், சில பேர் கர்ச்சீப் எடுத்து அழ ஆரம்பிச்சுட்டா. நல்ல வேலை என் ஒய்ஃப் வர்ற அன்றைக்கி ஆடணும். அவள் ஏற்கனவே ஆற்றுல சொல்லுவாள், உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஏண்டி ஒன்றும் தெரியாமையா மாமா சத்சங்கத்தில் கூப்பிட்ருக்கானே, அவருக்கும் ஒன்றும் தெரியாதுங்கிறான். இப்போ பாருங்க, இப்போ ராமன் காட்டிய வழியில் நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா, பட்டாபிஷேகம்னாலும் சரின்னா, காட்டுக்கு போனாலும் சரின்னா, ராமனை எப்படி வர்ணித்தான். ஐயோ மரகதமோ மறிகடலோ மறைமுகளோ, ஐயோ இவன் அழியா அழகன். அதுக்கு இஸ்மாயில் ஒரு விளக்கம் சொல்லுவார். மகா பெரியவர் கேட்பாராம், இஸ்மாயில் ஏண்டா ராமன் பேனால் அழகை வர்ணிக்கும் போது மையின்னு போட்டான், மரகதம்னு போட்டான், மறிகடல்னு போட்டான், அப்புறம் ஏன் ஐயோன்னு பேனாவை கீழே போட்டான்னு. அதுக்கு இஸ்மாயில் சொன்னாராம், மையிக்கு பொருள் உண்டு, மரகதத்துக்கு பொருள் உண்டு, மறிகடலுக்கு பொருள் உண்டு, ஆனால் ஐயோக்கு பொருளே கிடையாது. பொருள் இல்லாததை 1000 வருஷத்துக்கு அப்புறமும் பொருள் பட பேச வச்சான்ல, அதுதான் ராமனுடைய அழகுன்னாராம். இதை நம்முடைய கோ அரங்கநாதன் எழுதி அதை ரவி சுப்பிரமணியம் குறும்படமாக எடுத்திருக்காரு. ஒரு ராமாயணத்தை நம்ம சொல்லும்போது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இந்த அவர் உங்கள் தலைவருடைய திருமண்ணை பார்க்கும்போது எனக்கு புலவர் கீரன் தான் ஞாபகம் வரார். கீரை மாதிரி ராமாயணம் பேசுகிறதுக்கு அந்த முகமெல்லாம் ரோஸ் பவுடர், அந்த லிப்டிக் போட்ட மாதிரி வெத்தலை பாக்கு உதடு, அந்த காலை தூக்கி அப்படி போட்டு ரமா 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 அப்படின்னா நம்மளை பின்னாடியே கூட்டின்னு போவார். நான் உங்கள்கிட்டலாம் சத்சங்கத்தில் சொல்கிறேன், சமூகத்தில் நன்னா இருக்கணும்னா நீங்கள் விபூதியும் திருமண்ணையும் இட்டுக்கோங்க. வாலி என்கிட்ட சொல்லுவார், ஏன் சார் திருமண்ணுன்னு, நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டகணம் கூடாதுங்கிறதுக்கு தான்டா திருமண் இட்டுக்கணும். நம்ம உடம்புலேருந்து ஆவி போகிற வரைக்கும் ஆணவம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருநீர் பூசிக்கணும்பார் வாலி. நான் இப்போ அண்மையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதை உங்களை பார்த்ததுனால அந்த செய்தியை சொல்லிட்டு திருப்பி பழனியில் கும்பாபிஷேகம் ரன்னிங் கமெண்ட்ரி சொல்லிகிட்டே இருக்கேன். கருடாழ்வார் வருகின்றார், தலைமை சிவாச்சாரியார் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகத்தினுடைய கும்பத்தின் நீரை கும்பத்திலேயே ஊற்றுவதற்கு தலையில் சுமந்து அப்படிங்கிறார். வெயில் லோ பிபி ஆயிரத்து கரகரன்னு கீழே இறங்கிட்டேன், வேர்த்து விட்டுறது. ஜெயா டிவி கமெண்ட்ரி. அப்புறம் என்னை கைத்தாங்களா நம்ம ஒரு பெரிய விபூதி கடைக்குள்ள கூட்டின்னு போய் வச்சார். அவர் சித்தநாதன், சார் நீங்களே வந்துட்டு ரெலும் பன்னீர் சோடாவை இப்படி உடைச்சார், இப்படி கொடுத்தார்.
அதில் மாமி சிரிக்கிறா, தண்ணி வேணும்னா குடிக்க வேண்டிதானே, ஏன் சிவாஜி கணேசன் மாதிரி இப்படி நடிக்கிற? நான் இப்படி குடிச்சு இப்படி பார்க்குறேன், அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது சார். அடாடா, எனக்கு அவன் தான் சார் சொல்லி கொடுத்தான் வாழ்க்கையை. ஒரு லண்டன்காரன் வந்தான் சார், ஒரு விபூதி டப்பாவை எடுத்து மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு கடைக்காரனை பார்த்து கேட்டான், ஏன் இதில் எக்ஸ்பைரி டேட்டு போடலன்னா. அதுக்கு கடைக்காரன் சொன்னால், உலகத்திலேயே எல்லா டப்பாலையும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், விபூதி டப்பாக்கே எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, எடுத்துன்னு போனான். அவன் கொஞ்சம் படித்தவன் லண்டன்காரன், இதை பூசுறதுனால எனக்கு என்ன பையன், வாட் இஸ் த யூஸ்ன்னா, ஓன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா, போய் பூசுறான். ஆனால் இன்றைக்கி நம்ம விபூதி இட்டுக்கிறதுல பான்ஸ் வச்சு ஊதுறோம், பிள்ளையாருக்கே பிள்ளைங்கிஸ் தானே வாசலில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு போகிறோம். நான் ஓரிகை தேனம்பாக்கத்துக்கு போவேன் பிரதோஷத்துக்கு. ஒரு மாமி சிவபுராணம் சொல்லுவா பாருங்கோ, அடாடா, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குறுமடிதன் தாழ் வாழ். 3 மாதம் பார்த்தேன். 4வது மாதம் கேட்டேன், மாமி சுவாமி இங்கே இருக்குது, ஏன் அங்கேயே பார்க்குறேன்னு. இல்லை, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தாண்டா இருக்குன்ட்டா. அதில் இன்னொரு மாமி சொல்கிறா, அது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறந்துடக்கூடாது, 1,00,000 பேர் பிரதோஷத்தை கொண்டாடுறோம், ஒருத்தர் செய்கிற தப்புனால எல்லாருக்கும் கெட்ட பேர். சபரிமலைக்கு நான் அதான் சொல்லுவேன், கோடிக்கணக்கான பேர் இந்த தடவை 21 மணி நேரம் நின்று பார்த்துருக்கா. அங்கே புலால் அருந்தக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது, சிகரெட் கொடுக்கக்கூடாதுன்னா மரத்துக்கு பின்னாடி நின்று ஒரு சாமி சரணம் அப்படிம்பான். இவன் நெருப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான், சாமி சரணம். அப்படி உங்களால் கண்ட்ரோலாக இருக்காதவங்க போகாதீங்க சார். நீங்களாவது மாலை போட்டு விரதம் இருந்து போகிறீங்க, மாலையே போடாமல் நீங்கள் திருப்பி ஆற்றுக்குள்ளே வந்து காலை ஜலத்தை அலம்பி உங்கள் இருமுடியை வாங்கி வச்சு நேவேத்தியம் காட்டுற வரைக்கும் பத்தினி விரதமாக இருந்து பார்க்குறாளே பராசக்தியினுடைய வடிவம் மாளிகைபுரம் பெண்கள், அவளை நினச்சாவது ஒழுக்கமாக நம்ம இருக்கணும். இப்போ நல்லது செய்கிறதையும் நம்ம சொல்லணும். சரி, இப்போ வாங்க, அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரன் காட்டுக்கு போனோன்னு புறப்பட்டான். சீத்தையும் நானும் வருவேன்னா. ராமன் பாவம் சீதைக்கு பயந்தவன் இல்லை. ராமன் அப்படி தான் சொல்கிறார் கம்பன். அம்மா, நீ ஜனக மகாராஜா பெற்ற குழந்தை, பொன்னையும் பொருளையும் மணியையும் வச்சிருக்கவ, பட்டு பீதாம்பரத்தில் நடக்கக்கூடியவ, நான் காட்டிலையும் மேட்டிலையும் போவேன். ஒத்த வார்த்தை சொல்கிறா, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கேன்னு, அதை விடவாடா இந்த சூடு பெருசு, நானும் வரேன்னு புறப்பட்டான். இது பெருசு இல்லை எனக்கு. லக்ஷ்மணன் புறப்பட்டான். அம்மாட்ட நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சுமித்திரைகிட்ட போனான். இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்க வெளியில் போகும்போது தாயார் தந்தையாருடைய திருவடியை பண்ணணும். நம்ம வடநாட்டிலேருந்து பேல்பூரி, பானிபூரி, மண்ணாக்கு எல்லாம் சாப்பிட கற்றுக்குறோம். அவன் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவான். ஒழுக்கத்தை நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்மாத்து குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியுது, ஆப்பிள் ஃபோன், ஐபேடு, ஆண்ட்ராய்டு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு. ஆனால் ஆற்றுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியல. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த லக்ஷ்மணன் போய் சுமித்திரையனுடைய திருவடியை வணங்கிட்டு, அம்மா அம்மா, என்ன ராமனோட நீ போ காட்டுக்கு. எப்படி? தம்பியா போகக்கூடாது, தொண்டனா போ, தோழனா போ, தூதனா போ, எல்லாம் போ. ஆனா ஒன்னே ஒண்ணு, லக்ஷ்மணா லக்ஷ்மணா, நீ நாட்டுக்கு வரலாம் 14 வருஷம் முடிஞ்சு. எப்படி தெரியுமா? ராமன் வந்தா நீ வா, இல்லாட்டி முன்னம் முடி, அவனுக்கு முன்னாடி நீ செத்து போயிட்டேன்னு என் காதுல விழணும். ஒத்த வார்த்தை போடுறான் கம்பன். கம்பனுடைய வார்த்தையை மட்டும் வச்சு 1000 எபிசோடு பேசலாம். முன்னம் முடின்னு தான். அப்படி ஒரு தம்பியை பார்க்க முடியாது. புறப்பட்டு போறா, தேரில் போகிறான். அப்புறம் அவன்லாம் அழறான். ராத்திரி தேர் அச்சு திரும்பி போ, எல்லாரும் நாட்டுக்கு போவான்னா திரும்பி இவன் போகிறார் காட்டுக்கு. முதல்ல அவர் சந்திக்கிறது குகனை. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், சூரிய குலத்தில் பிறந்த ராமன் நாட்டுக்கு ராஜான்னா குகன் சாதாரண ஆள் இல்லை, காட்டுக்கு ராஜா. 1000 ஓடத்துக்கு தலைவன்னு எழுதுகிறாங்க உரையாசிரியர்கள். 1960 மூலத்துக்கு. இது வரைக்கும் ராஜாஜி எழுதுகிறார், அவர் தான் சக்கரவர்த்தி திருமகன்னு எழுதினார் கல்கியில். அதற்கப்புறம் எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் பெரியவாளுடைய அணிந்துரையோட வானதி பதிப்பகத்தில் போட்டாங்க. அப்புறம் நிறைய பதிப்பகம். அவர் எழுதுகிறார், நம்ம கிணத்துல இருக்குல்ல,
அதுக்கு பேர் தூத்தம் தண்ணி. கொல்லை பக்கம் ஓடுறதில்ல ஆறு, அதுவும் தண்ணி. குளத்தில் இருக்கிறதும் தண்ணி, கிணத்துல இருக்கிறதும் தண்ணி, மறந்துடக்கூடாது. பைப்பில் வர்றதும் தண்ணி. ஆனால் கங்கையிலையும் காவேரியிலையும் ஓடுறது தண்ணி. இந்த தண்ணி தாகத்தை போக்கும், அந்த தண்ணி பாவத்தை போக்கும். மற்ற நூல்கள் எல்லாம் நம்முடைய ஞானத்தை தான் கொடுக்கும். ராமாயணம் படித்தா பாவம் போக்கும்னு சொன்னாராம். ராஜாஜி எழுதுகிறார் அணிந்துரையோட, சக்கரவர்த்தி திருமகனை ராமாயணமாக மாற்றி. இன்னும் தமிழில் முழுவாக என்சைக்ளோபீடியா மாதிரி ராமாயணமாக வரல. நான் டாக்டர் சுதா சேஷையன்ட்ட பணிந்து சொல்லியிருக்கேன், சகோதரி நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு. ரொம்ப மெத்த படித்தவா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர். ஆனால் இன்றைக்கும் எளிமையாக போய் ராமாயணம் பேசுவாள். நம்ம நல்லவர்களை எங்கே இருந்தாலும் மேடையில் சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி உயர 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 போயின்னு இருக்காங்க. எப்போதுமே அந்த பணிவு. சரி, நம்ம இப்போ செய்திக்கு வருவோம். குகன் வரான். எப்படி வரான்னா, லக்ஷ்மணன் பார்க்குறான், பயப்படுறான். இவன் காட்டுவாசி இல்லை, யார் நீங்கிறான். தேவன் என்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியன். ஏ உங்கள் அண்ணனுடைய திருவடியை சேவிக்க வந்த ஒரு நாயிடானா. எப்படி கம்பன் எப்படி எழுதுறான்? தேவன் என்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியன். அவன் கொண்டு வந்தானா தட்டில் ஒரு தேனும் மீனும் திருத்தி கொண்டு வந்தான்னா. அப்படியே கொண்டு வரலையா, தேனையும் மீனையும் அலம்பி சுத்தப்படுத்தி. ஆனால் ராமன் அதை வாங்கி உள்ளே வச்சுட்டானா. இன்னி வரைக்கும் அதுக்கு ஒரு சர்ச்சையாம். எப்படி வெஜிடேரியனா, அவர் நான் வெஜிடேரியனா, எப்படி அதை வாங்கி வச்சிருந்தார்னு. திருச்சியில் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், உச்சி குடுமி. அவர் பையன் மாதுன்னு இப்போ எல்லா இடத்துலையும் பேசின்னு இருக்கார். அவர் சொல்லுவார், ஏன் ராமனுக்கு தேனையும் மீனையும் குகன் கொண்டு வந்தான் தெரியுமா? தேன் மலையினுடைய உச்சியில் கிடைக்கும், மீன் கடலினுடைய ஆழத்தில் கிடைக்கும். அதுபோல இந்த குகன் ராமன் மீது வைத்த அன்பு மலையின் உச்சியில் கிடைக்கக்கூடிய தேனை போல உயரமானது, கடலினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய மீனை போல ஆழமானது என்பதை அடையாளப்படுத்துவதற்கு திருத்தி தேனையும் மீனையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்பேற்பட்ட அந்த குகன், அந்த நட்பை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். மறுநாள் காத்தால் ராமன் முழிச்சு பார்க்குறான்னா, பர்ணசாலை மூங்கில்ல வச்சு கட்டுறது. லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை ராமன் சிரிச்சுட்டே கேட்டானா, நம்ம ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் சாப்பிட்டோம், ஒன்றா தான் விளையாண்டோம், இதெல்லாம் நீ எங்கடா போய் படிச்சுட்டு வந்த? எங்கு கற்றனை, எங்கு கற்றனை? இந்த விழியை இமை பாதுகாக்கிற மாதிரி என்னையும் உங்கள் அண்ணியையும் இப்படி பாதுகாக்கிறியடா. இப்படி பர்ணசாலை ராத்திரிக்குள்ளே பிஇஎம்இ நீ சிவில் இன்ஜினியரிங் படிக்காமையே கட்டிட்டியடா. படிச்சுட்டா கட்டின ஏர்போர்ட்டு 53 தடவை தானடா விழுந்திருக்கு. நீ படிக்காமல் கட்டின இந்த பர்ணசாலை இப்படி இருக்கு அப்படின்னு வியந்தான். அப்புறம் கங்கை கடையை கறக்க உதவினா. ராமச்சந்திரமூர்த்தி போகிறேன்னு குகன் அழுவான், நானும் உன்னோட வரேன்னு. அப்புறம் அது குகனோடும் மைவரானோம், குன்று சொல்வான் மகனோடும் மறுவரானோம், அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம். அந்த காப்பியம் அப்படியே நீண்டுட்டே போகுது. இது போகிறதுக்கு அப்படியே கடந்து போவாங்க. இந்த பர்ணசாலையில் இருக்கும்போது தான் சூர்பனகையை கம்பன் அறிமுகப்படுத்தினான். பஞ்சியொல் இருவிஞ்சி கொள்ளிர் பல்லவம் அணுங்க ஒரு அரக்கியை கூட மென்மையாக காட்டினான் கம்பன். நான் நேரமின்மையினால ஒரு ஃபுல் எபிசோடையும் வேகமாக சொல்கிறேன். இதெல்லாம் வேறு எங்கேயாவது சொன்னால் 2 லட்ச ரூபா போட்டுருவேன் மீட்ரு. செக்ரட்டரி மாமா பார்க்குறார். நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னமும் ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதேனும் ஒரு நாள் வருஷத்தில் என்னுடைய உபன்யாசம் இங்கே உண்டு. இது நீங்கள் கொடுக்குற காசு பணம் பொருள் பெருசு இல்லை. ஆனால் எங்களுக்கும் வயிறு இருக்குது, குடும்பம் இருக்குது, அதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். இந்த கைத்தட்டு தாங்க ஒரு படைப்பாளிக்கு சந்தோஷத்தை தர்றது. அண்மையில் மோடிக்கு செங்கோல் கொடுத்த போது ஒரு செய்திக்காக சொல்கிறேன். 36 மடாதிபதிகள் உட்காந்துருந்தாங்க. அவர் போனவர் நாதஸ்வர வித்வான் தோடி ராகம் வாசிச்சுட்டார். போனவர் பின்னாடி 2 அடி திரும்பி வந்துட்டார். அந்த நாயின கலைஞரை பார்த்து திருப்பி வணங்குறாரு. அவர் வணக்கம் சொல்லலை. திருப்பி வணங்குறாரு, வணக்கம் சொல்லலை. 3வது தடவை மோடி வணங்குறாரு, வணக்கம் சொல்லலை. அப்படி கம்பீரமாக வாச்சிட்டான். மறுநாள் சாயந்தரம் டீ பார்ட்டி.
அப்படி மோடி கூப்பிட்டு கட்டி அணைச்சிட்டு சொன்னாராம், நான் தேசத்தினுடைய பிரதமர்னு தெரிஞ்சும் எங்கள் வாத்தியத்தை விட்டுட்டு வணக்கம் சொன்னால் வாத்தியத்தினுடைய அந்த தன்மை போயிடும்னு உன் வாத்தியத்திலேயே கவனம் செலுத்தின பாரு. இந்த மாதிரி மனிதர்களால் தான் கலை இன்னும் பாரத தேசத்தில் கெட்டு போகலாம். அந்த வாத்திய கலைஞர் சொல்கிறார், 30 வருஷம் நான் கபாலி கோவிலில் வாசித்தேன், பிரதமருக்கு முன்னாடி வாசித்தேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சாராம் மோடி. உண்மையில் நேத்திக்கு அவர் கார்த்தாலே என்கிட்ட, அண்ணா போகிற இடமெல்லாம் என்னை பற்றி சொல்கிறீங்கன்னார். ஆனால் இன்றைக்கி நம்ம செண்டை மேலே வைக்கிறோன்னா அதுக்கு எதிர்ப்பானவன் இல்லை, நாதஸ்வர கலையை விட்டுட்டோம் நம்ம. நீங்கள் கல்யாண வீட்டில் கூட என்ன தெரியுமா, கெட்டி மேலம்போம், அப்போ அவனை கவனிப்போம், வந்தோன்னே வாங்கம்போம், முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டோம். எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் சஞ்சாரம்னு ஒரு நூல் எழுதினார். சென்றாண்டு அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. ஏன்னா நாதஸ்வர கலைஞர்களை நம்ம எப்படி நடத்தணும்னு இதெல்லாம் எழுதி முடித்து விருது அறிவித்தோன்னு அடுத்த நாள் கார்த்தால போய் கதவை திறந்தாராம். 10 நாதஸ்வர வித்வான்கள் போய் அவர் ஆற்றுல வாசித்தாங்களாம். என்னன்னாங்களாம், ஐயா எங்களால் கொடுக்கறதுக்கு நகை நட்டு இல்லை, இந்த வாசிப்பு தாயா அப்படின்னாராம். என்ன சிறப்பு! இப்போ சுரேஷை விட இங்கே 1000 பேர் இருக்கா எங்கள் அண்ணாவோட. ஆனால் அந்த பாடுறதுனால உலகத்தில் எல்லாம், நான் தான் சொல்லுவேன், பெரியவர் சொல்லுவாராம், நீ சாஃப்ட்வேர் படித்தா அமெரிக்கா போகலாம், பில்டிங் படித்தா ரஷ்யாவுக்கு போகலாம், தொழில் படித்தா ஜப்பானுக்கு போகலாம், வேதம் படித்தா உலகத்துக்கே போகலாம். இன்றைக்கி வேதத்துக்கு அவ்வளோ நான் பார்க்குறேன், ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நான் பார்க்குறேன், நான் டிரான்சிட்டுக்கு நிற்கிறேன், நம்மால் பிரமாதமாக எடுத்து சந்தி பண்ணின்னு இருக்கான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஆற்று வாதியார்களுக்கும் வசதி இல்லாத போது உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ, வசதி வந்ததுக்கப்புறமும் தர்த்தர மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்கள் கிழிஞ்ச வேஷ்டியாக 200 ரூபாய்க்கு வாங்கி தராதிங்கோ, 2க்கு 1 வேஷ்டி வாங்கி கொடுங்க, நல்லதாக வாங்கி கொடுங்க. சுவாமி உண்டியலில் பணம் போடும்போது 2 ரூபாய்க்கு பதிலாக 1 ரூபா வரணும்னு வேண்டிகிட்டே தோண்டாதீங்க. அல்பமாக இருக்காதீங்கோ, கடவுள் நல்லா கொடுப்பான். காசு வேணும் இல்லைன்னு நான் சொல்லலை, பொய் சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் தேவைகளுக்கு மீறி ஒரு வாழ்க்கை இருக்குது. சரி, இப்போ நம்ம குகன்டேந்து விடைபெறார் லக்ஷ்மணன். இது சூர்பனக வரா, ராமனையும் லக்ஷ்மணையும் மயக்க பார்க்குறா, மூக்கறுபட்டு ராவணன்கிட்ட போகிறா. எதை சொன்னால் அவன் மனசில் காமத்தீயை ஏற்படுத்த முடியுமோ, உனக்காக ஒரு பெண்ணை பார்த்தேன், கவரணும்னு நினச்சேன், 2 பேர் தடையாக இருந்தான்னா, அப்புறம் அவன் மாரீசன் உதவியோடு வருவான். இந்த சீத்தை அப்பயே மான் கேட்டா, அப்பயே ராமன் சொல்லியிருக்கலாம், நீனே பொன்மான் சீமான் கோமான் கமான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பொய்மானை கேட்டு ஓடினார். அது அங்கே அம்பு பட்ட உடனே ஒரு அழுகுரல் வரும், அது அரக்கர்களுக்கே உரித்தானது. மாய ராமா லக்ஷ்மணா சீதா அப்படின்னு கத்தினோடனே சீத்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டா, லக்ஷ்மணா இதுக்கப்புறமும் நீ உன் அண்ணனுக்கு துன்பம்னு போகாமல் இருக்கிறதோடைய நோக்கம் எனக்கு தப்பாக படுறது. அதுக்கப்புறம் லக்ஷ்மணனால் தாங்க முடியாது, போவான். ராவணன் வருவான், சீத்தையை கவர்ந்து கொண்டு போவான். இப்போ கொண்டு போகிறது பெருசு இல்லை. இங்கே ஒரு காப்பியத்தில் வைக்கிறான் கம்பன், ஜடாயுன்னு ஒரு பாத்திரம். அதுக்கு அழகு இப்படி இருக்குமா, கம்பன் ஒரு வார்த்தை போடுறான், தேய்ந்து ஒளிர் துண்டத்தான். அந்த மூக்கு இப்படி அழகாக இருக்குமா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கும், சில பேர் மூக்கு அமிதாப் பச்சன் மாதிரி அழகாக இருக்கும். அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்க மாமா பாருங்கள், ஸ்மார்ட்டாக இருக்கார், மூக்கு அப்படியே பார்க்க அழகாக இருக்குது. சில பேருக்கு அது பார்த்துட்டே இருக்குன்னு போல இருக்கும். அது அமையும் அப்படி. என் ஒய்ஃப் கூட சொல்வா, என்னை அஜித் மாதிரி இருக்கேன்னு. நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உடனே மாமி கோச்சின்னு கிளம்புறா, உட்காருங்க சும்மாத்துக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, அந்த தேய்ந்து ஒளிர் துண்டத்தான்னு இந்த மூக்கால கொத்தி கொத்தி ராவணனோட சண்டை போட்டதான், தேய்த்து தேய்த்து ஒளிருடையதான் வச்சிருந்ததான். ஆனால் அந்த ராவணனுடைய கதம் பட்டு அது கீழே விழுந்துடுத்தான். ராவணன் பெரிய வீரன்னு தெரிஞ்சும் போரிட்டு தான். யார்? ஒரு விலங்கினத்தில் பிறந்த ஜடாயு. அதுக்காக கம்பன் என்ன சொல்கிறான், உயிர் போகிற தருவால தசரதன் குமாரன் ராமனும் லக்ஷ்மணும் வந்தபோது ஜடாயு நலம் விசாரித்த போது சொல்லுவாங்க, தசரத சக்கரவர்த்தி அவன் அப்பயே செத்து போவேன்பான். ஏன்னா உங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. அப்போ லக்ஷ்மணன் சொல்லுவான், எனக்கு சித்தப்பா இல்லை, நீ தான் இந்தமா அப்பாவாக இருந்து பாதுகாக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் இந்த சண்டை நடக்கும். ஆனால் தசரத சக்கரவர்த்திக்கு கொடுத்து வைக்கலை. சில பேருக்கு எல்லாம் காசு இருக்கும், புள்ள வாஷிங்டன் டிசியில் இருப்பான்,
அப்பா இறந்தால் வர முடியாது, நீங்கள் காரியம் நடக்கட்டுன்றுவான். கோச்சிக்காதீங்க, இது நடக்கும். தசரத சக்கரவர்த்தியினுடைய இறப்புக்கு அவன் கைங்கரியம் செய்ய முடியல. ஆனால் சீதா பிராட்டியை காப்பாற்றினதுக்காக ஒரு விலங்குக்கு உலகத்தினுடைய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருக்கரத்தால் ஈமக்காரியங்களை செய்வதாக கம்பன் படைத்து காட்டினான். எல்லாம் முடிஞ்சது. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிண்டே போகிறா. அப்போ தான் நம்முடைய நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பார்க்குறா. வாயுபுத்திரன், அஞ்சனா மைந்தன். இன்றைக்கி இந்த கமெண்ட்ரியில் பார்த்தேன், அந்த அனுமருடைய அங்கெல்லாம் மந்தீர்னு சொல்வா கோவிலை. அந்த அனும மந்தீர்னு எனக்கு ஹெட்செட்டில் சொல்லிகிட்டே இருந்தா. ராமனை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கோவிலை தான் பார்ப்பாலாம். ராமன் லக்ஷ்மணனை பார்த்துட்டு 2 பேரும் நெருங்கினோன்னு ஒரே வார்த்தையில் கண்டுபிடிச்சானா, அமிர்தத்துக்கு இணையாக ஒரு பொருளை தொலைச்சிட்டும் அண்ணனும் தம்பியும் தேடின்னு இருக்காளேன்னு. நீ யாருன்னானா, நான் அஞ்சனா மைந்தன் வாயுபுத்திரன்னு. இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்து ஆஞ்சநேயர் பாருங்கள், எல்லாரும் அங்கே நிற்கிறார், நம்மால் முட்டி போட்டு செக்ரட்டரி மாதிரி இருக்கார். ஏன்னா எல்லாரும் செஞ்சாலும் இங்கே செக்ரட்டரி தான் அச்சானிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையோ, ஏன்னா அவர் தானே கவர் கொடுக்க போகிறார். எனக்கு அவரை பற்றி முக்கியம் இல்லை, உங்களை கவர் பண்ணி பேசினா போகிறோம். போகும்போது அப்போது நான் வந்து உள்ளம் கவர் கல்வண்டானின்னு சொன்னால் சரி சரி. இப்போ பாருங்கள் விஷயத்தை. அனுமன் காப்பியத்தில் 4 விஷயம் செஞ்சாங்க. ராமநாமத்துக்கு நமக்கு பெரிய சக்தி உண்டுங்கிறோம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம், ராமநாமம் சொன்னால் பெருசும்போம். ஆனால் அந்த ராமனுடைய உயிர் யார்கிட்ட இருந்ததுன்னா அவர்கிட்ட இல்லை, பிச்சு பிச்சு இருந்தது. 50 சீதைக்கு கொடுத்துட்டார், 25 லக்ஷ்மணனுக்கு கொடுத்துட்டார், 25 பரதனுக்கு கொடுத்துட்டார். என் பரதனை பற்றி நான் சொல்லலை. அவன் காட்டில் இருக்கும்போது வருவான், பயப்படுவாங்க எல்லாரும். அவன் அப்படியே அழுவான் தாரத்தாரையா, அண்ணா நீ இருக்கும்போது அரசாட்சி இல்லை, இது முறையா அப்படின்னா. எங்கள் ஓபி பன்னீர்செல்வம் மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பாதுகையை வாங்கிண்டான். வாங்கினது பெருசு இல்லை. ஒருத்த வார்த்தை சொல்லுவான், அண்ணா 14 வருஷம் பாதுகையை வச்சு பூஜிப்பேன், ஆனால் நீ வரலைன்னா அடுத்த நொடியிலேயே நான் அக்னி பிரவேசம் செஞ்சிடுவேன்பா. ராமனை பற்றி பேசின இடத்துல கம்பன் சொல்லுவான், தாயினும் நல்லால் அப்படிம்பா. அதெல்லாம் பெருசு இல்லை. 1000 ராமரை ஒரு தராசு தட்டில் வச்சு பரதனை ஒருத்தனை மட்டும் வச்சா பரதன் தான் மேலே போவானா. ஏன்னா 1000 ராவர் இவனுக்கு ஈடாக முடியாதான். அவ்வளோ நல்லவனா, அவ்வளோ நல்லவனா. உலகத்திலேயே அரசாட்சியை தம்பிக்காக விட்டு கொடுத்தவன் ராமன். அண்ணனுக்காக அரசாட்சி வேண்டாம் என்று பாதுகையை வைத்து பூஜை செய்தவன்கிறதான் ராமன் காட்டிய பாதை. அந்த 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 விஷயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அனுமன்ட்ட வாங்க. 50 சீத்தேட்ட, 25 லக்ஷ்மணன்ட்ட, 25 பரதன்ட்ட. இப்போ ராமன் உயிர் பிரிய போகுது. எப்படி? சீத்தை அசோகவனத்தில் இருக்கா. அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, எப்படி இருக்கான்னு தெரியல. இந்த ராவணனாவது அண்ணா நகரில் வச்சுருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். அசோகவனத்தில் இருந்ததுனால ஆஞ்சநேயர் கண்டுபிடிக்க போனார். எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுமா? அண்டர் நாயகன் அருள் தூதன் நான்னாரு. அந்த சீதா பிராட்டியை பார்த்துட்டு ராமபிரானுடைய தூதனா வந்திருக்கேன்னு கணையாளியை சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கம்பன் சொல்கிறான். அங்கே இங்கே போன மரம் இருக்குல்ல, அந்த செடி கொடியெல்லாம் கயரா திரித்து தூக்கு போட்டுக்கலான்னு போனாலாம். ஏன்? புருஷன் வந்து என்னை காப்பாற்றலையேன்னு. அது சீதையினுடைய பெரிய மேன்மைக்கு ஒரு இழுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு செய்தி வருது. சுவாமி சித்பவானந்தா எழுதியிருக்கார் ராமாயணத்துக்கு விளக்கம். அதுக்கு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். விவேகானந்தர் தெரியும் இல்லையோ, எவ்வளோ பெரிய ஞானி. ஏன்னா நமக்கு இனிமேல் விவேகானந்தர், மகாத்மா காந்தி, வஉசி எல்லாம் சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, அதை பேசினா எனக்கு பிபி வந்துடும். ஏன்னா நமக்கு தேசபக்தி வந்து அடுத்தவன் சொல்லி வரக்கூடாது. தேசமும் தெய்வமும் இரு விழிகள்னார் பாருங்க முத்துராமலிங்க தேவர். நம்ம உடம்புல, ரத்தத்தில், நரம்புல, நாடியில் வரணும். என்னைய கூட கேட்பார் சில பேர்லாம், இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்பார். எனக்கு 2 ஆள் தான் மரணம். ஒன்று சுவாமியால் நடக்கணும், இல்லை என் டிரைவரால் நடக்கணும். எல்லாருக்கும் தான் குடும்பம் இருக்குது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ராமாயணம் கேட்டு போகிற நீங்கள் 300 பேரில் 30 பேர் இந்த மணிகண்டன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க மாட்டிங்களா? இப்போ நானும் புளி சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்குறதுக்காக கடவுள் படைச்சிருக்கான். ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு கடவுள் படைச்சிருக்கான்னு நான் நம்புகிறேன் சத்தியமாக. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம்.
அண்டர் நாயகன் அருள் தூதன். இதுக்கு விவேகானந்தர் சொல்கிறார் விளக்கம். என் சகோதரி இறந்துட்டா, அவளை பார்க்க போனேன். அவளுடைய பாடி கண்டோன்னு நான் படுத்து பிறண்டு மண்ணில் உழுந்து அழுறேன். என்னால் தாங்க முடியல. என் ஃப்ரெண்டு இப்படி தட்டி கூப்பிட்டான், நீ முற்றும் துறந்த முனிவர் ஞானி, மரணம்ங்கிறது இயற்கை, இதுக்கு போய் இப்படி அழலாமான்னு கேட்டான். அடுத்த வார்த்தை நான் சொன்னேன், நான் என்ன மரக்கட்டையா ஜடமா, எனக்கும் சில உணர்ச்சிகள் உண்டு இல்லைன்னு. அந்த உணர்ச்சி நிலையிலேருந்து அறிவு நிலைக்கு மாறணுமா. அந்த மாதிரி சீத்தை தூக்கு போட்டுக்கிறேன்னு நினச்சது உணர்ச்சி நிலையாம், பெண்ணுக்குரிய நிலை. உடனே அண்டர் நாயகன் அருள் தூதன்னு அனுமன் சொன்னோன்னே அறிவு நிலைக்கு மாறினால. அதான்டா சீதையினுடைய சிறப்பு. அதில் இன்னொரு பாட்டு வச்சான் கம்பன். இந்த அனுமர் சொல்லுவாரான், அம்மா ஏறிக்கோங்க என் தோள் மேலே, இப்பயே கொண்டு போய் உங்கள் புருஷன்கிட்ட சேர்த்துடுறேன்னு. அழகாக சொல்லுவா சீத்தை, அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா, அங்கே இங்கே இருக்கக்கூடிய வெத்து இலை இருக்குது பாருங்க, அசோகவனத்தில் வேற என்ன இருந்தது, வெத்து இலை, அதை தான் மாலையாக தொடுத்தா. அதனால தான் வெற்றிலை மாலை போடுறோம். அதை ஆஞ்சநேயருக்கு போட்டு கைகூப்பி வணங்கி, அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். நான் நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் என் கற்பனால் ராவணனை சுட்டு எரிச்சிருக்க முடியும். ஆனால் என் ராமனுக்கு அது பெருமை இல்லை. அவன் வந்து கோதண்டத்தால் வெற்றி பெற்று அவன் ஜானகி ராமனாக, சீதா ராமனாக, கல்யாண ராமனாக பெருமை பெற வேண்டும் என்பதற்காக துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்று உன் தலைவனிடத்தில் சொல்லுன்னா. அப்போ இவன் போய் ராமன்ட்ட என்ன சொல்லியிருக்கணும்? சீத்தை இருக்காளா இல்லையா, அசோகவனம் உயிரோடு இருக்காளா இல்லையா, ஒத்த வார்த்தை சொன்னாலாம், கண்டேன் கற்பினுக்கு அணியவளை, பார்த்துட்டேன். அதனால்தான் அவருக்கு சொல்லின் செல்வர்னு பேர். நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நாகராஜ் சாரை நினைக்கணும். எனக்கு 2015 புரட்சித் தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழக அரசினுடைய அந்த விருதுக்கு என் பெயரை பரிந்துரைத்தவர் நாகராஜ். அவர் தான் போய் ஓபிஎஸும் யூபிஎஸும் இன்றைக்கி ஒன்றா இருந்தபோது போய் சொல்லி, தங்கமணி சார் இவங்கள்ட்ட எல்லாம் ரெக்கமெண்ட், ஏன்னா நல்லவர்களை நம்ம நன்றியோடு சொன்னாங்க. சரி, இப்போ செய்திக்கு வருவோம். அப்போ சீதையை காத்தது மூலியம் ராமநாமத்தை காத்தார். லக்ஷ்மண போர்க்களத்தில் மூச்சறுபட்டு கடந்தார் பாருங்க. அப்போ லக்ஷ்மணன் செத்துட்டா ராமன் எப்படி உயிரோடு திரும்பி வர முடியும்? சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காத்தது மூலம் ராமநாமத்தை காத்தார். அது பரவாயில்லை. பட்டாபிஷேகத்துக்கு நேரம் குறித்த போது ராமச்சந்திரமூர்த்தன் இன்னும் வரலையேன்னு நினச்சி தீக்குள்ளே அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு ஆயத்தமான போது போய் கைப்பிடிச்சி அனுமன் சொல்லுவான், உங்கள் அண்ணன் எல்லாம் முடிச்சுட்டான், அண்ணி சீதா பிராட்டியோடு வந்துன்னுருக்கான், வர்ற வழியில் இந்த மணிகண்ட மாதிரி யார் ஆற்றுல சாப்பிட கூப்பிட்டாலும் போயிடுறான். அந்த கோதண்ட ராமன் பரத்வாஜ முனிவர் ஆற்றுல கல்யாண ராமனாக இருந்தவன் இப்போ சாப்பாட்டு ராமனாக சாப்பிட்டு படுத்துக்க போயிருக்கான், கொஞ்சம் பொறுத்துருன்னாலாம். இப்போ காப்பாற்றிட்டான். அதற்கப்புறம் இப்போ பரதனை கடுத்து காப்பாற்றின மூலியம் ராமநாமத்தை காப்பாற்றினவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் தான் போய் சீதையை பார்த்துன்னு வந்து சொல்லுவா. இதுக்கிடையில் ஆஞ்சநேயர் தான் சுக்ரீவனோட முதல்ல கூட்டணி வைக்கிறதுக்கு ராமன்கிட்ட ஏற்பாடு பண்ணி முதல்ல கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினவன் அனுமன். கூட்டணி முதல்ல உலகத்தில் வைச்சது ராமன். யாரோட? சுக்ரீவனோட. ஆனால் சுக்ரீவனும் ஒரு ஆப்ளிகேஷனோட தான் கூட்டணி வச்சான். என் சகோதரன் வாலி, அவனை வதம் செய்யணும்னு. வாலி வதை குறித்து 1008 சர்ச்சை உண்டு. மறைந்திருந்து அம்பு போட்டான்னு. ஆனால் வாலியே வாக்குமூலம் கொடுப்பான், ராமா மனுஷன்ட்ட போய் கற்பை பற்றி பேசலாம், விலங்கு நான் போய் தம்பி மனைவி அபகரித்ததை போய் நீ தர்மம் பேசிட்டியேன்னு. அதுக்கு புலவர் கீரன் சொல்லுவார், வாலி வதை நடந்தபோது அந்த அம்பை எடுத்தால் அதில் பேர் இருக்கணுமா. இப்போல்லாம் கன்னில் பேர் இருக்கும், யார் பேர் அந்த ரைஃபிள் யூஸ் பண்ணுறோன்னு. அந்த காலத்தில் அம்பு தானே. ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான்னு பார்த்தோன்னு வாலி சொல்லுவானா, ராமா சூரிய குலத்தில் பிறந்து உன் குலத்துக்குன்னு சில கொள்கை உண்டு, குல அறம் காத்தாய், உன் தாயாருக்கு நீ சத்தியம் செய்து கொடுத்த சொல்லறம் காத்தாய்,
ஆனால் இன்றைக்கு மறந்திருந்து வில்லறம் துறந்து விட்டாய். ஏன் தெரியுமா? உன் அருகிலே அறம் இல்லை என்பதால் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. ஒரு ஆம்பளை சரியா இல்லைன்னா பக்கத்தில் மனைவி இல்லைன்னு அர்த்தம். மாமிக்கெல்லாம் சிரிப்பு. அப்பா இவன் நம்ம கட்சிடா. அதுக்கு ராமன் எப்படி காட்டுறான் கம்பன்? 3 வாலியான். தம்பி மனைவியை இவன் அபகரிக்கணும்னு நினைச்ச போது குரங்கு வாலியான். ராமன் பரம்பொருள்னு நினைச்சும் தர்மம் பேசினால அப்போ மனுஷன் வாலியான். ராமன் அவனை அம்பு போட்டு குத்துயிரும் கொலையுறாக இருக்கும்போது மடியில் படுத்துட்டு உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டபோது, நீ என்னைய கொண்ட மாதிரி என் தம்பி சுக்ரீவனை செஞ்சிடாத, அவன் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிடுவான். தேர்த்தம்னா தெரியும் இல்லையோ உங்களுக்கு தான். தமிழ்நாட்டில் அது தெரியாமல் இருக்க முடியுமா? கொஞ்சம் டயத்தை கீப்பப் பண்ண மாட்டான், அங்கே எங்கே போய் சாப்பிட்ருவான், செஞ்சிடாதேன்னு. அப்போ ராமன் சொன்னானா, யாரால் நீ செத்தியோ அவனுக்கே நீ பாவ மன்னிப்பு கொடுக்குற பாரு, அப்போ தாண்டா நீ இறைநிலைக்கு உயர்ந்தேன்னு புலவர் கீரன் சொல்லுவார். குரங்கு வாலி மனித வாலியாக மாறி தெய்வ வாலியாக போனார். அந்த வாலி வதை முடிஞ்சிடும். ஆஞ்சநேயர் போய் அங்கே சீதா பிராட்டி இருக்கிறத பார்த்துட்டு வருவார். ராவணன் பிடிச்சி கட்டி போட்டுருவான். அப்போ தான் வீடனன்கிற ஒரு கேரக்டர் அறிமுகம். உலகத்தில் தூதுவனை கொல்லப்படாதுன்னு முதல்ல சொன்ன நல்ல மனிதர் யாருன்னா வீடனன் தான். அப்பயே அவன் இலங்கையில் சொல்லியிருக்கான், பல பேருக்கு புரியலை. நான் சொல்கிறது ராமாயணம். தூதுவனாக வந்தால் கொல்லப்படாதுங்கிறத வீடனன் தான் சொல்லியிருக்கான். அண்ணனுக்கு எடுத்துரைத்தான், இடித்துரைத்தான். அவனுக்கு பின்னாடி கும்பகர்ணன் ஒரு கேரக்டர் சார். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்வான், அண்ணா பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது நம் குற்றம். நன்று நன்று. பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது நம் குற்றம். நன்று நன்று. நீ எல்லாம் பேசுற, தர்மம் பேசுற, அறம் பேசுற, எல்லாம் பேசுற. ஆனா அண்ணா ஒரு தப்பு பண்ற. என்ன தப்பு தெரியுமா? மாற்றான் மனைவியை கொண்டு வந்து நீ சிறை வச்சிருக்கிய. நான் போருக்கு போறேன்டா ராவணா, ஜெயிப்பேன் நினைக்காதடா ராவணா. உண்டவனுக்காக உயிர் கொடுக்கின்றேன், நீர்கோள வாழ்வை நெச்சி நெடுது நாள் என்னை தயார் பண்ணிய எதுக்கு தெரியுமா? நின்றது விதி, என் பிடர் பிடித்து தள்ளியது ராவணா. ராவணா, நான் போருக்கு போகின்றேன், ஆனால் நான் வெற்றியோடு வருவேன் என்கின்ற செய்தி வராது, விழுந்து விட்டேன் என்று வரும். அப்போதாவது சீதையை விட்டுவிடு. அதுக்கு முன்னாடியே முதல்ல கட்சி தாவதலை தொடங்கி வச்சவன் வீடனன். நான் சொல்கிறது ராமாயணம். ராமன்கிட்ட போய் சேர்ந்துருவார். ஆனால் நீங்கள் இதில் என்ன இந்த சத்சங்கத்தில் சிறப்புன்னா, கிட்டத்தட்ட 7:10 ஸ்டார்ட் பண்ணி 8:35. தமிழ்நாட்டில் மோசமான சினிமாவுக்கு 30 கோடி வேண்டியிருக்கு. 30வது நிமிஷத்தில் வெளியில் எழுந்திருந்து போயிடுறா. ஆனால் வந்ததை விட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. நின்றுண்டு கேட்குறான்னா, இந்த சத்சங்கத்தில் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் மரியாதை இருக்குது. நான் என்ன பேசினேன்லாம் சொல்ல மாட்டேன். நமக்கு ஒன்றும் குறிப்பெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எனக்கு முன்னாடி டெய்லி அங்கே போய் ராமன் என்னை பேச சொல்கிறார், பெரியவா பேச வைக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நன்னா கேட்குறதுனால என்னால் பேச முடியறது, அதுதான் சத்தியம். வீடனன் வந்து ராமன்ட்ட அடைக்கலம் ஆயிடுவான். ஏன்னா அவன் தர்மம் பேசினான், எவ்வளவோ சொன்னான், எடுத்துரைத்தான். இலங்கை வேந்தனுக்கு அவன் கேட்கல. இதில் ஒரு சூட்சமும் இருக்குது. எப்படியும் இந்திரஜித்து உங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு புள்ள தப்பாமல் பிறக்கும்ல சில புள்ள. அப்பா நான் இருக்கேன், அப்பா நான் இருக்கேன். நீங்கள் எதையாவது கைத்தட்டி 7:30 கூட்டாதீங்க. நான் முழுக்க பேசுவது ராமாயணம். கம்பன் காட்டிய அந்த கும்பனை பற்றி, வீடனனை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ராவணனுக்கு பிள்ளையா பிறந்த இந்திரஜித்தும் அப்பாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணான். இந்திரஜித்து மாய வேலைகளை செய்யக்கூடியவன். இந்த ராமன் லக்ஷ்மணனை தர்மத்தால் அறம்படி வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு மாயா சீதை வதைப்படலம்னு ஒன்று உண்டு. சீதை மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வெட்டி வீழ்த்தி அந்த செய்தியை சொல்லி இவெல்லாம் துடிச்சு போய் நிற்பா. அப்போ வீடனன் என்ன பண்ணுவான், ஒரு வண்டு உருவம் எடுத்து போய் அதை பார்த்துட்டு வந்து ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொல்லுவான், உங்களை ஏமாத்துறான்,
சீத்தை சாகலை, உயிரோடு இருக்கா, கவலைப்படாதீங்கம்மா. அப்போ கம்பன் ஒரு பாட்டு வைப்பான், இங்கே லக்ஷ்மணன் நிற்பான், இங்கே ஆஞ்சநேயர் நிற்பான். சஞ்சீவி மலையை கொண்டு வந்து ராமநாமம் இந்த மண்ணில் நிலைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணம்னா அது ஆஞ்சநேயர் தான். நம்ம எல்லாம் ராமனை கட்டி தழுவுவோம், ஆனால் ராமனே கட்டி தழுவியது ஆஞ்சநேயரை. அந்த ஆஞ்சநேயரையும் பக்கத்தில் வச்சுட்டு ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், ஆடவர் திலக நின்னாலன்று புகழ் அனுமன் எனும் சேடனாலன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி. கூட்டணி வைக்கிறது முக்கியமில்ல, வெற்றிக்கு பிறகு கூட்டணியால் கிடைத்த வெற்றி என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னவன் ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி, ராமச்சந்திரமூர்த்தி. நான் சொல்வது இந்த ராமச்சந்திரமூர்த்தி. அதை சொல்லணும்ல சார். புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சது. அதற்கு பிறகு போர் நீண்டுண்டே போகிறது. திரிசடை கொஞ்சம் சீத்தைக்கு அடைக்கலமாக இருந்தா. ராமன் யுத்தத்துக்கு வரான். அடுத்து 7 நிமிஷத்தில் பேச்சு நிறைவு செய்யப்படும். முதல் நாள் போர். ராவணன் யாரு? கம்பன் எழுதுறான், முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன். வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு தாரணி மவுளி 10 சங்கரன் கொடுத்தவாள் இந்திரனுக்கு இந்திரன் சந்திரனுக்கு சந்திரன். 10 தலை ராவணன், இங்கே ஒத்த தலை ராமன். குழந்தைகள்கிட்ட இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் அக்கா பற்றி கேட்டா, அப்போ தலைவலினா எங்கே அமிர்தாஞ்சன் தடவிப்பார் அப்படின்னு. அது எவ்வளோ சார், குழந்தைங்க பியூட்டிஃபுல்லாக கேட்குறா சார். என் ஒய்ஃபு கம்ப்யூட்டரில் பெரிய பிஸ்தா, C++லாம் படிச்சிருக்கா. அவள் அக்கா பேத்தி 2ஆம் கிளாஸ் படிக்கிறா. கூப்பிட்டா, சித்தி பாட்டி இங்கே வா. சிவபெருமான் மேலேந்து கீழே வந்தார், கம்ப்யூட்டர் வாங்கி மேலேந்து கொண்டு போனார், சுவிட்ச் போட்டார், UPS இருந்தது, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல. ஏன்னா இவ சாய்ஸில் விட்டு படித்தவன் எனக்கு தானே தெரியும். அவள் சொன்னா, தெரியலடா கண்ணா அப்படின்னா. பிள்ளையார் மவுசை தூக்கின்னு போயிட்டார், நீ ஆத்துக்கு போ அப்படின்ட்டா. என்ன பிரில்லியண்ட்டாக நீங்கள் அது நீங்கள் தப்பாக ரைட்டா சார். குழந்தைங்க அப்படி சார். நான் ஒரு ஆற்றுக்கு போகிறேன், அவர் சொல்கிறார், டே டிவியில் பேசுகிற மாமா வர்றார். அந்த குழந்தை, ஆமாம் டிஸ்கவரி சேனலில் வர்றார். அதில் நாய் நெறி ஓனாய் தான் வருது. மாமா டீ காஃபி சாப்பிட மாட்டார், ஒரு டம்ளர் பால் கொடு. அந்த குழந்தை சொல்லக்கூடாத வார்த்தை, இழவு. இந்த ஆற்றுல எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமான்னது. எனக்கு உயிரே போயிடுது. நான் ஒன்றுமே கேட்கல. ஏன்னா அப்போ ஏதோ இந்தியாவின் தேசிய நிகழ்ச்சியான பிக் பாஸ் ஓடின்னு இருந்திருக்கு. நான் அந்த சமயத்தில் தெரியாமல் போயிட்டேன். அந்த டேபிளில் கொண்டு வந்து பாலை எப்படி அந்த குழந்தை டொம்முன்னு இப்படி வச்சுச்சு. பால் அப்படி ஷேக் ஆச்சு. நான் குழந்தைய பார்த்து சொன்னேன், பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுன்றது. நான் பால் ஆடுதுன்னு, இல்லை மாமா அது மாடுதுன்னது. நான் 10,000 பாட்டை சத்தான கம்பனுக்கு ஈடு இணை வித்தாகவில்லைன்னு கண்ணதாசன் சொன்னான். ஆனால் கம்பனே வந்துட்டு குழந்தைகிட்ட பிச்சை. குழந்தைங்க வள்ளுவன் சொல்லுவான்ல, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு. இன்றைக்கி அவங்க ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஆனால் வாழ்க்கை பாடத்தை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி. இப்போ எங்கள் பாட்டிலாம் தெருவில் விளையாண்டுட்டு மண்ணில் போட்டு வந்தால் திட்டுவா, மண்ணில் விளையாடாத சிறங்கு வரும்னு. ஆனால் குழந்தையெல்லாம் மண்ணில் விளையாட சொல்லுங்கோ. சிறங்கு வந்தால் கூட மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்லில் விளையாண்டா குழந்தையே மண்ணாக போயிடுமோன்னு நான் கவலைப்படுறேன். வேல்யூ சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அதான் ராமன் காட்டுறான். இப்போ 10 தலை ராவணனை ராமன் ஒத்த தலை போட்டான். எல்லா ஆயுதமும் போயிடுத்து. உரையாசிரியர் எழுதுகிறான், அப்படி வேகமாக காற்றடிச்சா பூளை பூக்கள் பறப்பது போல இந்த ஆயுதமெல்லாம் போயிடுத்தான். நிராயுத பாணியாக நின்னானா அப்போ என்ன பண்ணியிருப்போம்? இப்போ நம்மளை ஒருத்தன் அடிச்சுட்டான், அவனை நம்ம அடிக்க முடியல, நம்ம தெருவுக்குள்ளே வந்துட்டான். நம்ம என்ன சொல்லுவோம்? நாகராஜ் மாமா வா, ஓ உடம்புக்கு 2 குத்து குத்து. சுரேஷ் அண்ணா வா, நீ 2 குத்து குத்து. அப்புன்னா வா, நீ 2 குத்து குத்து. முடிஞ்சா ஸ்ரீதரையும் கூட்டின்னு வந்து 2 அப்பு. இதை தான் சொல்லுவோம். ஏன்? நம்ம கிரவுண்டில் மாட்டியிருக்கான்னு. ராவணன் எல்லா ஆயுதத்தையும் விட்டுட்டு நிராயுத பாணியாக நிற்கிறான். இதுதானே வாய்ப்பு. ஆனால் ராமன் என்ன தெரியுமா சொன்னா? போருக்கு இன்று போய் நாளை வாடான்னா, இன்று போய் நாளை வாடினா. அதனால தான் பகைவருக்கும் அருள்வாயின் நன்னஞ்சே. அந்த ராமன்ட்டேந்து
நம்மள்கிட்ட ஒருத்தன் புன்னகை காட்டுறவனுக்கு பொக்கே கொடுக்கறது பெருசு இல்லை, நம்ம காலை முதிச்சவனுக்கு நம்ம ஆற்றுல சாப்பாடு போடுறது தான் பெருசுன்னு காட்டணும். சரி, இதெல்லாம் விடுங்க. அடுத்த நாள் போருக்கு வரான். இப்போ இறுதி போர். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காரணும். உண்மையிலுமே முடிக்க போகிறேன். அந்த மாமி பார்க்குறா, 33 தடவை சொல்லியிருக்க முடிக்க போகிறேன்னு. 10 தலை ராவணன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். ஒத்த தலை ராமன் அம்பை எடுத்து போடுகின்றான். ராவணனுடைய கரம் துண்டிக்கப்பட்டது. அடுத்த கணம் நடையில் நின்று நாயகன் அடியா அழகன் அவதார புருஷன் கம்பன் கண்ட காகுத்தன் வியந்து போய் நிற்கின்றான். இன்னொரு கரம் வந்துவிட்டது. பரம்பொருள் திகைத்து போனான். மற்றொரு அம்பை எடுத்து தலையிலே போட்டான். தலை துண்டித்தது. மறு தலை வந்தது. பரம்பொருளுக்கு திகைத்து போனான். பக்கத்திலே இருந்த வீடனன், நாமெல்லாம் வீடனன் என்போம், வைணவ பெருமக்கள் விபீஷ்ணனை ஆழ்வார்கள் என்பார்கள். விபீஷ்ண ஆழ்வார் சொன்னார், ராமா ராமா அம்பை எடுத்து மார்புல போடு, மார்புல போடுன்னா அந்த கணையை தூட்டி ராமன் அம்பை விட்டான். மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான். இதை சொல்லிவிட்டு கம்பன் எப்படி நமக்கு காட்டுகின்றான் என்றால், ஏன் தெரியுமா? கை கீழே விழுந்தவர். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் முடிச்சிடுவேன். இது பாட்டுக்கு நடக்கட்டும். இது காசு சத்தமே வரப்படாது, பண சத்தமாக தான் விடணும். அதுவும் டப்புன்னு எந்த வேணாலும் அறிவிப்பு வரும். 5000 2000 கூட போட்டுருங்கோ. சரி, இப்போ பாருங்கள், லாஸ்ட் 2 மினிட்ஸ். கரத்தில் அம்பு போட்டோன்னு கரம் வந்தது, தலையில் போட்டோன்னு தலை வந்தது. பரம்பொருளுக்கு ஒன்றும் புரியலை. மார்பில் போட்டோன்னு ஏண்டா மாண்டு போனான்னு அப்படி பார்க்குறான். அதுக்கு உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க, நம்மெல்லாம் கார்த்தால போனால் எப்படி பூஜை செய்வோம்? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதிக நம்பளத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனதென்றவர வரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேன் திருச்சிற்றம்பலம்னு ஒரு பூவை எடுத்து போடுவோம். ஆனால் ராவணன் அப்படி பண்ண மாட்டானா. குளிச்சுட்டு வந்தால் பூவை அப்படியே அள்ளி அள்ளி போடுவானா. அப்படி வீணையை வாசித்தா கையில் குருதி கொட்டுமா. சிவனுடைய பக்தன் இல்லையா, பித்தனா. அதனால் கடவுள் உரிய நேரத்தில் உதவ வேண்டும் என்று கையை கொடுத்தாராம். தலையை எப்படிடா வச்சு வணங்குவான்னா, காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி, எப்படி பூசலார் உள்ளத்தில் கோயில் கட்டினார்ல, அந்த மாதிரி அளவற்ற பக்தியோடு அப்படி பாதத்தை வச்சு வணங்குவானா. அதுக்காக தலையை கொடுத்தாராம். பிறகு ஏண்டா மார்பில் போட்டோன்னு இறந்து போனார்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், நேற்று வரை ராவணனுடைய இதயத்தில் சிவன்தான் குடியிருந்தார். சிவன் இருக்க வேண்டிய இதயத்தில் மாற்றான் மனைவி சீதையை நினைத்த மாத்திரத்தில் மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான். அதை கம்பன் எப்படி காட்டினான் என்றால், எது ஒரு ஆணுக்கு அழகு? வாளோடு வாள் மோதுவது, தோளோடு தோள் மோதுவது அழகல்ல. பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் என்று அழகு என்று வள்ளுவன் வழி நின்று கம்பனை காட்டினான். இந்த ராமன் எதை நமக்கு காட்டினான் என்றால், தாய் தந்தையை மதிக்க வேண்டும். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வச்ச அன்பு, குலகுருக்களை மதிக்க வேண்டும். பெண்ணை இந்த 2 பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன்னா. மனைவியை எப்படி நடத்த வேண்டும், மனைவி கணவன்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும். பாசம். பாரதி எழுதுவான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு. இப்போ நம்ம இந்துவாக பிறந்தவர் இஸ்லாமியரை நட்புங்கிறோம், இஸ்லாமியர் கிறிஸ்துவரை சொல்கிறோம், நம்மெல்லாம் ஒத்துமைங்கிறோம். அதில் பெருசே இல்லையா. அரக்கர் குலத்தில் பிறந்த வீடனையும், விலங்கினத்தில் பிறந்த சுக்ரீவனையும், வேட்டுவ குலத்தில் பிறந்ததையும் சகோதரனாக ஏற்றுக்கிட்டானே, அந்த சகோதர பாசம் ராமன் காட்டிய பாதை. அதை விட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், பகைவருக்கும் அருளக்கூடிய நன்னஞ்சு. இது எல்லாத்தையும் தாண்டி சீதையை அக்னி பிரவேசம் செஞ்சு வச்சது தப்பு இல்லேம்பானா. ஏன் லக்ஷ்மணனை போய் நெருப்பு மூட்டும்பானா? ஏன்னா என்னைக்கோ ஒரு சுடு சொல் சொன்னால, அந்த சொல்லுக்கு பிராயச்சித்தம் தேடித்தானா. இப்படி இதுக்கு நிறைய உரைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உலகத்தில் எத்தனை ராமாயணம் இருந்தாலும் இன்றைக்கும் அடுத்த தலைமுறைக்கு கம்பன் கடகங்கள், அதுவும் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவரை பற்றி எழுதுகிறார் தெய்வத்தின் குரலில், மகா பெரியவர். மணிக்கணக்காக பேசுவாளாம் கீவாஜா அவரெல்லாம்.
தமிழ் தாத்தா ஊவேசா வந்தால் ஊவேசா வருக வருக தமிழே வருகம்பாரான். சில சமயம் சொல்லுவாரான், எனக்கு தண்டம் கஷ்டமாக இருக்குது, அது இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண முடியலம்பாரான். என்ன ஒரு சத்திய புருஷர்! அப்பேற்பட்ட அவர் கொண்டாடி அவர் சொல்லுவாராம், இராணுவ யுத்தம் நடந்ததுன்னா அனுமன் சாலிசா படிங்கோ, ராமராமான்னு சொல்லுங்க, வெற்றி நிச்சயம் பாரான். சீனா பாகிஸ்தான் யுத்தம் போதெல்லாம் அந்த ராமநாமத்தை நம்ம நம்பணும். அதுவும் இன்றைக்கி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கி வரும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி 6:10 என்கிட்ட தொலைபேசியில் பேசினார். நான் இது மாதிரி நாளைக்கு போகிறீங்களே பயணம் எப்படி என்னன்னாரு. இல்லைண்ணா இன்றைக்கி நான் சத்சங்கம் நாளைக்கு எதுன்னு அப்போ சொன்னேன். மடிப்பாக்கம் சத்சங்கத்தில் எல்லோரும் ராமநாமத்தை கொண்டாடி ரொம்ப அதிவிமர்சையாக பண்ணுறாங்க, அடியனுடைய பேச்சு வச்சுருக்காங்கன்னு. அவரும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் என்கின்ற வாழ்த்து செய்தியை உங்கள் சத்சங்கத்துக்கு சொன்னார். இதை நான் நல்ல நோக்கத்தோடு சொல்கின்றேன். நீங்கள்லாம் ஒரு நம்முடைய தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்களே திட்டமிட்டு கொள்ளுங்கள். நான் வெளிநாடு பயணம் போவதால் நேற்று வரை இந்தியாவை வல்லரசாக பார்த்தார்கள், இனி இந்தியாவை நல்லரசாகவும் சேர்த்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த பாரத தேசம் இறை நாமத்தால் இந்த ஜாதி சமயம் இனம் மொழி எல்லாம் இப்போ என்னை யாராவது கேட்டால் நம்ம வாம்பான்னா பிச்சு போடுவேன்பேன். ஏன்னா நான் முதலியார் ஆற்றுல சாப்பிடுவேன், நகரத்தார் ஆற்றுல, எனக்கு யாரோ தான் சோறு போடுறா. எனக்கு அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம்னு ராமன் காட்டிய வழியில் இருக்கணும். ஆனால் நம்ம மண்ணினுடைய மரபார்ந்த விஷயங்களை உற்றக்கூடாது. குழந்தைகளுக்கு தாய் தகப்பனுடைய வேல்யூ, வாசிப்புடைய வேல்யூ, தேசபக்தி, சமய சின்னங்கள் இதெல்லாம் சொல்லுங்கோ. இதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ஒன்று வைக்கிறேன். இத்தனை பேருக்கு சேர் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு சத்சங்கத்தை பல வருஷமாக நடத்துகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. சத்தியம் சொல்கிறேன், இந்த இடத்துல பிரபலம்னு யாரையும் கூப்பிட்றாதீங்க, மனசில் சுத்தம் இருக்க வாழை கூப்பிடுங்க. அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது இந்த மேடையில். இது பெரிய ஒரு வித்ய பீடம். இங்கே இந்த வித்தியத்தை ஒரு தெய்வமாக நினச்சா தான் இந்த இடத்துல பண்ண முடியும். ஆனால் ரொம்ப அட்டன்டிவாக நீங்கள்லாம் ஒரு ஐ கான்டாக்டோட ஒரு 2 hours ட்ராவல் ஆகி எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மன மகிழ்வோடு இருந்தீங்க. உங்கள்கிட்ட நான் ஹம்பிளாக கேட்டுக்கிறது, இந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நமக்கு கோவில் கட்டுறதுக்கு செய்கிற மாதிரி இந்த இடத்துல சர்வீஸ் எல்லா இடத்துலையும் எல்லாரும் எல்லாமே பண்ண முடியாது. இப்போ நான் என் காரில் பார்த்தா அரிசி பருப்பு, இப்போ நீங்கள் கொடுக்குற காசில் ஒரு பகுதியை ஒரு உண்டியலில் போட்டுப்பேன். அந்த நம்ம எங்கள் ஆற்றுலேயே ஷூட் பண்ணியிருக்கார் தெரியும். போகிற இடங்கள்லாம் வேத பாடசாலைக்கு பணம் கொடுப்பேன். அப்போ அதுக்கு அவனுக்கு செஸ் போர்டு வாங்கி கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு கேரம் போர்டு. அது மாதிரி இந்த சத்சங்கத்துக்கு நிறையா செய்யணும். அப்போ தான் இசை, நடனம், வில்லுப்பாட்டு இதெல்லாம் வளரும். அது மூலியமாக ஆன்மீகத்தை பரப்ப முடியும். இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? கட்டளையா உங்களுடைய எல்லாருடைய நேரமும் எவ்வளோ வேல்யூன்னு எனக்கு தெரியும். உங்கள் நேரத்தெல்லாம் ஒதுக்கி, அதுவும் உண்மையிலுமே சொல்கிறேன், இன்றைக்கி என் ஒய்ஃபோடு நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. உண்மையிலுமே அது நாகராஜ் நான் அண்ணா பண்ண வேலை. நான் சொன்னேன் வா, ஏன்னா ஒரு வாரமாக ஆற்றுலையே இல்லை, ஏதோ 2-3 விஷயம்னா வா வண்டியிலே பேசின்னு போகலாம் அப்படின்னு. அதுலேயும் ஸ்ரீராம ஜெயம் நோட்டு வச்சேன். பெரியவரை சிக்குன்னு பிடிச்சிக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கெல்லாம் ஆற்றுல தவசம்னா காசு கொடுக்கறதுக்கு வசதி இருக்காது. அப்பாவுக்கு சிரார்த்தம்னா பயப்படுவேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பணம் கண்ட இடத்துலையும் கிடக்கு. ஏன்னா அது பெரியவர் இறக்கிறார். நம்பணும் ஃபெய்த்தாக நம்பணும், கடவுளை பிடிக்கணும். நான் சத்தியம் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். எல்லாரும் தர்மம் படி நடப்போம், ராமன் காட்டிய வழியில் பண்ணுவோம். உங்களுக்கு 1000 கோடி நமஸ்காரம். ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல டெய்லி ஒரு ஊர் ஒரு சோறு போய் பேசின்னு இருக்கேன். ஒரு நல்ல இடத்துல ராமநாமத்தை 2 மணி நேரம் சிந்திக்க வச்சேல் பாருங்க. உங்களுக்கும் என்னுடைய அனந்த கோடி நன்றியை சொல்லிட்டு, மீண்டும் என்றைக்காவது காலமும் நேரமும் கை கொடுத்தா நம்ம சந்திப்போம், சிந்திப்போம். அது மாதிரி இந்த ராதா கல்யாண வைபவத்தையும் எல்லாரும் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்து கொண்டு சுரேஷ் பாகவதரா எல்லா பாகவதரும் நமக்கு ஒன்று தான். சுரேஷ் பாகவதர் நமக்கு கண்ணு மாதிரி, அவளுக்கும் நம்ம நன்றியை சொல்லி இந்த வைபவத்துலேயும் எல்லாரும் பங்கு பெற்றுக்கோங்க. உங்களால் முடிந்த பொருள் உதவியும் உடல் உதவியும் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருடைய அன்பையும் பெற்று
அடியன் பயணத்தை மேற்கொள்கிறேன். நம்ம அடிக்கடி வாய்ப்பு வரும்போது சந்திப்போம். ஜெய்ராம் சீதாராம், ஜெய் ஜெய்ராம், பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.